ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பசலைக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மழை பெஞ்சதுனால கீரை கம்மியாக தான் எடுத்திருக்கேன். குக்கரில் கீரை நல்லா அலசிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட அரை கப் பருப்பு கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு அலசு அலசிட்டு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு. இது கூட ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அரை டம்ளர் அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் 2 விசில் விட்டுக்கிறேன். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை தாளிச்சுக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் 4 காஞ்ச மிளகா சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது அந்த பருப்போடு சேர்த்து கொட்டிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு கொஞ்சம் வேகலை, அதனால நான் மறுபடியும் கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா ரெடி ஆயிடும். அவ்வளோதான், பசலைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி.